அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். அடிக்கிற அடியில் தாரை தப்பட்டைகள் கிழிந்து தொங்க வேண்டாம். கிளப்புக்கள் அட பாவிகளா, ஒரு வார்த்தை என்று சொல்லப்படாதா? எங்க யாருங்க நீங்க? வெளியில வாங்க. யாராவது பார்த்தா தப்பா நினைக்க போறாங்க. ஏன் இங்க இருந்து பாக்கும்போது, இங்க நிற்கும் போது, கையை காட்டும் போது யாரும் தப்பா நினைக்க மாட்டாங்களா? அந்த பொண்ணு கை காமிச்சா உங்களுக்கு என்னங்க? ஏய், அந்த பொண்ணே நான் தான். எந்த எல்லாருக்கும் ரவுண்ட் ஷேப்ல எனக்கு மாத்திரம் ஹார்ட் ஷேப்ல இருக்கிறது ஒரு ஆர்ட் எல்லாத்துக்குமா கொடுக்க முடியும்? அதான் உனக்கு மட்டும். പിന്നെ എന്തിനാ അമ്പ്? ആർട്ടിന് അമ്പില്ലാമയാ? ഈ ഹാർട്ട് കൊടുക്കുന്ന അമ്പ് വിടുന്ന വേലയെല്ലാം ഇവിടെ വേണ്ട. ഒന്ന് പേടിക്കണ്ട അമ്മുക്കുട്ടി. ഈ ഏരിയാവിൽ ആരെങ്കിലും ഏതെങ്കിലും ചെയ്താൽ എന്നിടത്തിൽ പറയും ഞാൻ ചവിട്ടി കളയും. லட்சத்துல ஒருத்தருக்கு தான் கண்ணுல ஒரு பவர் இருக்கும். அந்த பவர் உங்க கண்ணுல இருக்கு. பாலாஜி, காலையில நீ அங்க வர்றப்ப நல்லா தெரியற, கிட்டக்க வர 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 திடீர்னு காணா போயிடுறியே, ஏன்டா? என்னது கண்ணு அதுவும் போய்கிட்டு இருக்கா? இந்த ஆத்துக்கு போகும்போது வீட்டுக்கு பின்னாடி துணி துவச்சுக்கிட்டு இருக்கும்போது வீட்டு வாசல்ல கோலம் போட்டுக்கிட்டு இருக்கும் போது மாமனுக்கு 5-6 கஞ்சி கிஞ்சி ஊத்துன்றதெல்லாம் கஞ்சியே இல்லையா எங்களுக்கு? மாப்பிளை பாருல, மாப்பிளை பாருல. தெய்வமே தெய்வமே நன்றி சொல்வேன் தெய்வமே. மீசிய லைட்டா முறுக்கி விட்டீங்களா? சும்மா செம்மையா இருப்பீங்க. அது விடு. அன்னைக்கு உங்க அப்பா வந்திருந்தப்போ எல்லாரையும் இன்ட்ரோ듀ஸ் பண்ணி வைக்கும்போது, இது சுந்தர் ஸ்டடிங் மேக்ஸ் என்னோட ஃப்ரெண்ட், இது பாபு ஸ்டடிங் பிசிக்ஸ் மை கிளாஸ்மேட் மை ஃப்ரெண்ட், இது ஜெனி ஸ்டடிங் மேக்ஸ் என்னோட ஃப்ரெண்ட் அப்படின்னு பட்டுன்னு சொல்லிருக்க வேண்டியதானே? அது வேற வாயி, இது நார வாயி. மோதிர கையில ஒரே ஒரு குத்து குத்திர. மோதிர கையில குத்தவா? ஒரே ஒரு குத்த குத்தி விட்டு போவோம். உனக்காண்டி குத்துறேன், பாத்துட்டு போ. சந்தோஷமாக வீட்டுக்கு செல்லுங்கள். நன்றி, வணக்கம்.